சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன யோசிக்கிற? இல்ல ஒண்ணு இல்ல மலர். மலர் நைட்டு டேப்லெட் போடணும். போட்டுக்கோ. டேப்லெட் எனக்கு இல்ல உனக்கு. இல்ல நீ இதை சாப்பிட்டாதான் டேப்லெட் போட முடியும். ப்ளீஸ் வாங்கி சாப்பிட்டேன். குடு. மலர் உன் கையில எல்லாம் அடிபட்டுக்கே, நீ எப்படி இதை சாப்பிட முடியும்? இப்ப எதுக்கு முறைக்கிறான்னு தெரியலையே. என்ன உனக்கு என்ன மாலை கண் நோயா? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதா? சச்சா அப்படிலாம் எதுவும் இல்லையே மலர். ஏன் கேக்குற? இது என்னது? இந்த கையில தானே அடிபட்டு இருக்கு. இந்த கை நல்லா தானே இருக்கு. நான் இதுல சாப்பிட்டுக்கிறேன். குடு. இல்ல மலர், இந்த கையில நீ எப்படி புடிச்சிட்டு சாப்பிடுவ? நான் இங்க பெட் மேல வச்சு சாப்பிட்டுக்கிறேன். குடு. மலர் இல்ல நானே ஊட்டி விட்டுறேனே. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ரொம்ப டயர்டா இருப்ப. இல்ல ஆபத்துக்கு பாவம் இல்ல அதுக்கு சொன்னேன். மலர் உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு இதே மாதிரி அடிபட்டப்போ நீ எனக்கு ஊட்டி விட்டல. இப்போ அதே மாதிரி நானும் உனக்கு ஊட்டி விடுறேன். அப்படி ஊட்டி விட்டா உதவிக்கு உதவி சரியா போயிடும்ல. என்ன சொல்ற? என்ன யோசிக்கிற மலர்? நீ என்ன புருஷனா நினைச்சேன்னா? இல்ல நீ என்ன புருஷனா நினைச்சேன்னா நீ இதை சாப்பிட வேண்டாம், இல்லனா சாப்பிடுன்னு சொல்ல வந்தேன். சரி. சூப்பர் சூப்பர். ஓவரா நீ சந்தோஷம் எல்லாம் பட வேண்டாம். எனக்கு முடியல, நீ உதவி பண்ற அவ்வளவுதான். அவ்வளவுதான், நான் எதுவும் நினைக்கலையே. ஐயோ விக்கி, இதை தண்ணி எடுத்துட்டு வரலையே. இப்ப என்ன பண்றது? என்ன பண்ற? இல்ல அன்னைக்கு இப்படிதான் விக்கல் வந்தப்போ நான் தண்ணி அங்க இருக்கு பாரு. இருக்கா? சாரி. ஓகேவா? எனக்கு போதும். என்ன மலர், வெறும் 3 இட்லியோட நிறுத்திட்ட. இன்னும் 1 சாப்பிடு, இல்லனா பாதி ராத்திரியில பசிக்கும்ல. போதும்னு சொல்லிட்டேன்ல. சரி ஓகே. ஒருவேளை உனக்கு நைட்ல பசிச்சதுன்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். ஓகே? இது என்னது? 5 இட்லி எடுத்துட்டு வந்த, நான் 2 இட்லி சாப்பிட்டேன். மீதி 3 இட்லி அப்படியே இருக்கு. எங்க வீட்டு சொத்தை நீ அழிக்கிறதுக்குனே வந்திருக்கியா? என்ன பாக்குற? எனக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணா கெட்ட கோவம் வரும். எடுத்து சாப்பிடு. ஹலோ மிஸ்டர், எங்க செண்பகவள்ளி மேடம் ஒன்னும் ஓவர் நைட்ல பணக்காரங்கள் ஆகல. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சதுதான் இது எல்லாமே. இந்த இட்லியும் அவங்க உழைச்ச பணத்துல வாங்கினதுதான். இப்படிதான் வேஸ்ட் பண்ணுவியா? அவங்க சொத்தை அழிக்க பாக்குறியா?
ஒழுங்கா அந்த மீதி இருக்கிற இட்லிய எடுத்து சாப்பிடு. எங்க செண்பகவள்ளி மேடம் நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். இது அது இல்ல. என்ன என்ன சிரிக்கிற? உன்னை சாப்பிடுதானே சொன்ன, பல்ல காட்ட சொல்லல. என் கண் முன்னாலேயே சாப்பிடு. உன்னெல்லாம் நம்பவே முடியாது. சரி. ஹலோ, என்ன நின்னுட்டே சாப்பிட்டுட்டு இருக்க? உட்கார்ந்து சாப்பிடு.